கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த வேதாகம பொக்கிஷ நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாக சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த ஒரு சிறிய பொக்கிஷம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்த காரியங்களை தான் நம்ம இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம். நம்ம ஆதார வசனமாக மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. இதனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன ஒரு கருத்து பரவலாக இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்த காரியங்களை யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர வேறொருவருக்கும் தெரியாது, தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் அப்படின்னு தெளிவாக வசனம் இருக்கிறதுனால இந்த 2ஆம் வருகை எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. இந்த வசனத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ சொன்னார் அப்படின்னா, அவர் இந்த பூமியில் மனிதனாக வந்திருக்கும் பொழுது நமக்கு சொன்னார் இல்லையா? அப்போ அவருக்கு அந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போனாரோ அன்னைக்கு எல்லா ரகசியங்களும் அவருக்கு என்ன பண்ணப்பட்டு விட்டதுன்னா தெரிவிக்கப்பட்டு விட்டது. உதாரணமாக சொல்லணும்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில், நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே இதுக்கு பெரிய சாட்சி இல்லையா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். இதில் ஆர்டர் எப்படி போகுது? பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொடுத்துட்டாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு என்ன பண்ணாருன்னா வெளிப்படுத்தினார் இல்லையா? அப்போ இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்த காரியங்களை ரொம்ப தெளிவாகவும் பகிரங்கமாகவும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போனாரோ அவருக்கு சகல அதிகாரங்களும் சகல ரகசியங்களும் மறைபொருளும் எல்லாமே என்ன பண்ணப்பட்டு விட்டதுன்னா வெளியாக்கப்பட்டு விட்டதுன்ற ஒரு உண்மையை இந்த வேளையில் நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம். அதிலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவர் அநேக அடையாளங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு சொல்லியிருக்கிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டு, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்லாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கேட்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அநேக அடையாளங்களை சொல்லுவார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் அப்படின்ற அநேக காரியங்களை சொல்லிட்டு வருவார். அதில் விசேஷமாக என்ன சொல்லுவார்னா, அத்தி மரத்தையும் பாருங்கள், மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள், அத்தி மரம் துளிர் விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்து விட்டார்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவார். அப்போது அவர் வருகை குறித்த சகல காரியங்களையும் அடையாளங்களை என்ன பண்ணார்னா, யாருக்கு அது தெரியணுமோ, யார் அதை தேடுறாங்களோ அப்படின்ற ஒரு சிறுமந்தை வகுப்பார் இந்த பூமியில் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதில் விசேஷமாக ஒரு ரகசியம்தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம். என்ன அப்படின்னா, மார்க்கு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவருடைய வருகை குறித்து பேசிட்டு வரும் பொழுது, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, வீட்டெஜமான் எப்போ வருவார்னு நீங்கள் தெரியாது, அதனால் நீங்கள் எப்பவுமே விழித்திருங்க. அப்போ விழித்திருங்கன்னு சொல்கிறாருன்னா ஒரு இரவு காலப்பகுதி என்ன பண்ணுறாருன்னா இங்கே பேசுகிறாரு, நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த விழித்திருங்கன்னு சொல்லிட்டு வீட்டெஜமான் 4 பாயிண்ட் இங்கே சொல்கிறார். சாயங்காலத்திலோ நடுராவிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வேணாலும் வருவார், நீங்கள் விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இது என்னது? 4 ஒரு காரியம் சொல்கிறாரு. சாயங்காலம் இல்லையா, நடுராத்திரி, சேவல் கூவு நேரம், காலை அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த அறிவுலாம் அநேகருக்கு இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நாளை எப்படி கணக்கு வைப்பாங்க அப்படின்னா, இரவு பகுதி என்னன்னு சொல்லுவாங்க, பகல் பகுதி என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நாளைக்கு இப்போ பகலை குறித்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே அதுக்கு சான்று பகிர்றாரு. பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா அப்படிலாம் சொல்லுவார்.
அப்போ இரவு பகுதியை அவங்க 4 ஜாமமாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஈவினிங் 6 to மார்னிங் 6 இல்லையா. ஒரு நாள் அவங்களுக்கு சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுறதுனால சாயங்காலம் 6 மணி முதல் காலை 6 மணி வரை 12 மணி நேரத்தை இரவு என்றும், காலை 6லேருந்து சாயங்காலம் 6 வரையும் உள்ள காலத்தை பகல் என்று என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கணக்கு வைக்கிறாங்க. இதுதான் சரியும் கூட. ஓகே, அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த இரவு பகுதியை தான் 4 ஜாமமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த 4 ஜாமத்தை தான் மார்க் எந்த டைப்பில் சொல்கிறாருன்னா இப்போ இந்த டைப்பில் சொல்கிறார். என்னென்னுங்க? சாயங்காலத்திலோ, நடுராவிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, காலையிலோ இல்லையா. அப்போ இந்த 4 ஜாமத்தை இப்போ 12 மணி நேரம் இருக்குது. இதை 4ஆக பிரித்தா 4 3 12 இல்லையா. அப்போ ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? அப்போ முதல் ஜாமம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு நாள் அவங்களுக்கு துவங்குறதுனால சாயங்காலம் 6லேருந்து இரவு 9 மணி வரைக்கும் அவருக்கு முதல் ஜாமம், 9லேருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12லேருந்து 3 வரை 3ஆம் ஜாமம், 3லேருந்து 6 மணி வரை 4ஆம் ஜாமம் என்ற ஒரு இந்த காலப்பகுதி நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதில் அநேக வசனங்கள் நமக்கு புரிய வரும் இந்த அறிவு நமக்கு இருந்ததுன்னா. இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்தார், சேவல் கூவும் நேரத்தில் பேதுரு மறுதளிச்சது, இதெல்லாம் எந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் இதில் அழகாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ காலையில் 6 மணிக்கு 4ஆம் ஜாமம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மறுபடியும் காலை என்னவாகுதுன்னா மணி வேலை ஸ்டார்ட் ஆகுது. 7 மணி ஆயிடுச்சுன்னா 1ஆம் மணி வேலை, இல்லை 1 hour ஆயிடுச்சு இல்லையா 1ஆம் மணி வேலை, 8 மணி ஆயிடுச்சுன்னா 2ஆம் மணி வேலை, 9 மணி ஆயிடுச்சுன்னா 3ஆம் மணி வேலை. இப்படின்னு பகல் பகுதி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 11ஆம் மணி வேலை வரைக்கும் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மணி வேலை, 6 மணிக்கு மறுபடியும் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜாமும் ஸ்டார்ட் ஆகுதுன்ற இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ மார்க் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அவர் 4 ஜாமத்தில் எப்போ வேணாலும் என்ன பண்ணுவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டார். இதை குறித்து அப்போ 4 ஜாமம்னா இப்போ இரவு பகுதி முழுக்க நம்ம விழிச்சிட்டே இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அது நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்போ லூக்கா இந்த காரியத்தை குறித்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு நம்ம படிக்கலாமா இருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். இப்போ லூக்கா எழுதும் போது 4 ஜாமத்தை சொல்லலை, அவர் 2 ஜாமம் தான் சொல்கிறார். அப்போது மார்க் சொல்லும் போது பொதுவாக சொல்லிட்டார் நீங்கள் எப்போதுமே விழிப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஆனால் லூக்கா சொல்லும் போது 1ஆம் ஜாமத்தையும் சொல்லலை 4ஆம் ஜாமத்தையும் சொல்லலை, இடையில இருக்கிற 2 ஜாமத்தை சொல்கிறார். 2ஆம் ஜாமும் 3ஆம் ஜாமும் நீங்கள் விழிப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இதை இன்னொரு இடத்துல படிக்கலாம். இன்னொரு காஸ்பல்ல மத்தேயு என்ன சொல்கிறாரு இதில் வந்து நம்ம படிக்கும்போது பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை பற்றி பேரபிள் படிக்கிறோம் இல்லையா. அதில் 6ஆம் வசனத்தில் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ மத்தேயு எங்கே கொண்டு போய் ஷார்ப்பாக இதை சொல்லிட்டார் அப்படின்னா அவருடைய வருகை நடுராத்திரியில் நடக்கும். நடுராத்திரி மீன்ஸ் 2ஆம் ஜாமத்துக்கும் 3ஆம் ஜாமத்துக்கும் இடைப்பட்ட சென்டர் பாயிண்ட், அந்த இடத்துல தான் என்ன பண்ணோன்னா அவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு மத்தேயு ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். மார்க் சொல்லும் போது பொதுவாக 4 ஜாமத்தையும் சொல்லிட்டாரு, இரவில் அவர் எப்போ வேணாலும் வருவார்னு சொல்லிட்டாரு. லூக்கா சொல்லும் போது இல்லை அவர் முதல்ல சாயங்காலத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, காலையில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, 2 ஜாமம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஒன்று நடுராத்திரி, இன்னொன்று சேவல் கூவும் நேரம், இதில் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இதை மத்தேயுக்கு போய் படிக்கும்போது இல்லை அவர் நடுராத்திரியில் தான் கரெக்டாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்கள், இந்த 4 காஸ்பலை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு பாருங்கள் இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்களுடைய பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறோம் நமக்கு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை சாதாரணமாக என்ன பண்ண முடியாது, நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு நமக்கு பல அறிவுகள் நமக்கு தேவைப்படுது இல்லையா. அது தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் உவமைகள் மூலமாகவும் கால கணக்குகள் மூலமாகவும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையை என்ன பண்ணலான்னா ரொம்ப சரியாக என்ன பண்ணலாம் நிதானிக்கலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அப்போது நைட் டைமில் தான் அவர் வருவாரா அப்படின்னா இல்லை, இது அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இல்லையா. அப்போது 4 ஜாமம் எதற்கு அடையாளமாக இருக்குது, அதில் முதல் ஜாமும் கடைசி ஜாமமும் 2ஆம் 3ஆம் ஜாமும் எதற்கு அடையாளமாக இருக்குது, நடுராத்திரி எதற்கு அடையாளமாக இருக்குது, அது எந்த காலப்பகுதியை குறிக்குதுன்ற அநேக ரகசியங்களை நாம் 2ஆம் வருகை என்ற பாடத்தை ரொம்ப தெளிவாக படிக்கும் போது என்ன பண்ணலான்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது
விருப்பப்பட்டா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை குறித்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். மிகுந்த தெளிவோடு இந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். ஸோ பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தெய்வம் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.